என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கியா? நான் கேட்டு தொலைறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல் ரிலாக்ஸ்டா வந்துரும். மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுள்ள புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, படரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா நான் கேக்குறேன், இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க? எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட எப்படா தப்பிக்க போற? சொன்ன நல்ல கேள்வி. தயவுபடி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணான்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்களா இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? உங்க முகத்தை எல்லாம் பாக்குறேன். உங்க சிரிச்ச முகத்தை பாக்குறேன். உங்க புன்முறுவல் போக்கக்கூடிய இந்த முகத்தை பாக்குறேன். உங்க அழகிய முகத்தை பாக்குறேன். ஒரு பாசமான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த முகத்தை பாக்குறேன். இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம இப்படியே உங்க முகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. இப்போ என்ன கட்டியா விசால சண்டை போடாத கூட சந்தமாடா வரேன் வந்து அத்தனை பேரையும் செருப்பால அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். நீங்க துண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக குற்றம் சாட்டுது. துண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க சார். குண்டு சட்டியா? குண்டு சட்டியா? குண்டு சட்டியா? பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்க துண்டு பேப்பர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. அது அவங்களோட தரத்தை சொல்லுது. அதை பத்தி நான் வந்து கவலைப்படுறேன். அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்திராயன் வந்து விண்கலம் வெற்றி பெற்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே உலக அளவில் பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா வந்து பேட்டியும் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க வீரமுத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல அவங்க அப்பாட்ட பேசல. ஆக அந்த வகையில நீங்க விழுப்புரத்தை சேர்ந்தவராப்ல. விழுப்புரம் உங்களுக்கு ஆமா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஊருக்கு வரும்போது ஆக அந்த வகையில நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லணும். ஆக வீரமுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் உங்க அப்பா பேர் பழனிவேலா. எங்க போன்ல பேசுமா துண்டு சீட்டு? ஆனா உலகத்திலேயே போன்ல பேசும்போது துண்டு சீட்டு வச்ச ஒரே ஆளு நம்மளுடைய தன்மான தலைவர், தங்க தலைவர், தமிழ்ல தலைவர், தமிழிலிருந்து வெட்டெடுத்த நம்ம ஐயா ஸ்டாலின் தான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். இந்த விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல. விவசாயி நாட்டை ஆளலாம். அப்படி விவசாயி நாட்டை ஆளுகிறப்போ ஸ்டாலின் மனப்பூர்வமாக இருப்பான். எடப்பாடி விவசாயி அல்ல, அவர் ஒரு ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள். என்ன கொடுமை சரவணன்.
அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. ஜெயமல்லையா வெளிநாடு தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். ஜஸ்ட் ஃபார் ஜட்டி மத்திய அமைச்சர் ஜட்டி. ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகாவின் மீது திராவகத்தை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப என்ன நிலைன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? எந்த புடியும் இல்லாம அந்தரங்கத்துல இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல. தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தபடி நான் பேச மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன். ஆதாரத்தோடு தான் பேசுவேன். காரணம், நான் கலைஞருடைய மகன். இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். எதையும் போற போக்கில பேசிட்டு போக மாட்டேன். மர்க்கா சொல்லு. நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடிக்கூடாது. இனிமே சொல்லுவியா? இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. ஆக இந்த நேரத்தில் ரோடரை மூலமாக நாம் உள்ளே போய் விடலாம். ஓட்டு போடணும்னு உங்க அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த உறுதியோடு தான் வந்திருக்கிறீங்க. போடத்தானே போறீங்க? என்னம்மா உதயசூரியன் தானே, புகழந்தி தானே? நிச்சயமா சத்தமா சொல்லுங்களேன். உறுதியா? சத்தியமா? அம்மா சத்தியமா? சத்தியமா? உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க. சரிங்க சார், எங்க அம்மா சத்தியம். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த ஆளு இங்க போயிருவான், இவன் இங்க வந்துருவான் பெரிய இடத்துக்கு. அதுக்கப்புறம் இவன் மையன் இங்க இருப்பான், இவன் இங்க போயிருவான், இவரு இங்க வந்துருவாரு. இந்த கீழே கிடக்குற யாருமே இந்த பாதி காலாண்டுக்கு மேல போக முடியாதுல்ல. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். உத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? நானும் பழிக்கார மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது.